இந்த கிறிஸ்மஸ் நிகழ்ச்சியினுடைய தொடக்கமாக கிறிஸ்மஸ் தாத்தா நடனமாட வருகிறார்கள். நாம் கைகளை தட்டி நாம் அவர்களை வரவேற்கலாம். கற்றுக்கொண்டேன் அவரால் அப்பனையும் பெற்றுக்கொண்டேன். இயேசுவை வாழ்வென்று கற்றுக்கொண்டேன் அவரால் அப்பனையும் கற்றுக்கொண்டேன். என் ஜபமெல்லாம் வீணாக போகல, என் விசுவாசம் என்றுமே தக்கல. என் ஜபமெல்லாம் வீணாக போகல, என் விசுவாசம் என்றுமே தக்கல. என்னை பலவானாய் காண்கிறேன். ஒவ்வொரு நொடியும் என்னை பலவானாய் காண்கிறேன். முதலில் செய்கிறேன், மகிமையை அறுவடை செய்கிறேன். என் நேரத்தை முதலீடு செய்கிறேன், மகிமையை அறுவடை செய்கிறேன்.
உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நிற்காலில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இளையுதிர மனுஷில் போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பதறடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமன்றங்களின் சபையிலும் நிலைநிற்பதில்லை. கர்த்தர் நீதிமன்றங்களின் வழியை அறிந்திருக்கிறார். துன்மார்க்கருடைய வழியோ அழியும். You shall have no other gods before me. You shall not make for idol. You shall not make misuse the name of the Lord your God. Remember the Sabbath day by keeping it holy. Honor your father and your mother. You shall not murder. You shall not commit adultery. You shall not steal. You shall not against neighbor. You shall not covet. Thank you. பாக்கியவான், உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டுடன் கனித்தரும் திராட்சை கொடியில் போல் இருப்பார். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றி ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பாய். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பாய். நீ ஜீவனுள்ள நாள் எல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். இதோ நீ உன் பிள்ளைகளின் இஸ்ரவேல் கொண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். சங்கீதம் 128 1-6 வரையிலும். The Lord's Prayer. O Father, who art in heaven, hallowed be thy name. Thy kingdom come, thy will be done on earth as it is in heaven. Give us this day our daily bread, and forgive us our trespasses, as we forgive those who trespass against us. And lead us not into temptation, but deliver us from evil. For thine is the kingdom, and the power, and the glory forever. Amen. Matthew 6:9-13 verse. நான் வெட்கப்படல, உந்தைய என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, உந்தைய என்னை கைவிடல. வெறும் கையால் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையால் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். சிம்பிளான மனுஷன் கூட இயேசுவோட சேர்ந்துட்டா செலிபிரிட்டி ஆகிடலாம். ஹம்பிளான மனுஷன் கூட ப்ரே பண்ண தெரிஞ்சுக்கிட்டா சக்சஸ் மாறிடலாம். சிம்பிளான மனுஷன் கூட இயேசுவோட சேர்ந்துட்டா செலிபிரிட்டி ஆகிடலாம். ஹம்பிளான மனுஷன் கூட ப்ரே பண்ண தெரிஞ்சுக்கிட்டா சக்சஸ் மாறிடலாம். ரூட்டு எப்போவும் ரொம்ப ரைட்டு தானுங்க. என் பாட்டு சூப்பரா தாளம் போட்டு கேளுங்க. லைட் இருந்தாலும் நான் லைட்டு தானுங்க. இந்த லைஃப் எல்லாமே ஜீசஸ் தந்த கிஃப்ட்டுங்க. ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம், நம்மை சுத்தமாக்கும் இயேசுவோட ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம், நம்மை சுத்தமாக்கும் இயேசுவோட ரத்தம் ஜெயம். சிம்பிளான மனுஷன் கூட இயேசுவோட சேர்ந்துட்டா செலிபிரிட்டி. ஹம்பிளான மனுஷன் கூட ப்ரே பண்ண தெரிஞ்சுக்கிட்டா சக்சஸா நாங்க மாறிடுவோம். உலக ஞானமோ வெட்கப்பட்டு போகுமே, பலவான் பலனோ இல்லாம போகுமே. உலக ஞானமோ வெட்கப்பட்டு போகுமே, பலவான் பலனோ இல்லாம போகுமே. ஆகாதுன்னு தள்ளின கல்லே மூளைக்கு தலை கல்லையா, நடக்காதுன்னு நினைச்சது எல்லாம் கர்த்தராலே நடந்ததையா. ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம், நம்மை சுத்த
ஜெயம் ரத்தம் ஜெயம் நம்மை சுத்தமாக்கும் இயேசுவோட ரத்தம் ஜெயம். சிம்பிளான மனுஷன் கூட இயேசுவோட சேர்ந்துட்டா செலிபிரிட்டி, நம்ம செலிபிரிட்டி. ஹம்பிளான மனுஷன் கூட ப்ரே பண்ண தெரிஞ்சுக்கிட்டா சக்சஸா.
எதிரியும் இல்ல, கட்டி அணைச்சிட்டான் இசுமக்க தேடி வந்தாரையா. கருணையின் சீக்கிரமாய் கடவுளை பிறந்தார் கடவுளின் ஒளி. ஏழ்மையாய் விளக்க ஏழ்மையாய் பிறந்தார். மன்னிப்பை மக்களுக்கு அளிக்க மக்களின் கடவுளின் வாழ்க்கை. மக்களின் துன்பமும் மறைந்த நாள், மகிழ்ச்சியில் நிறைந்த நாள். மாலனாய் பிறந்து பாவிகளை மீட்டார். ஒதுக்கப்பட்டவர்களை உயர்த்த பெற்ற நல்ல நாள் இந்த நாள். அனைவருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். அகில மக்கள்
எங்கேயோ வச்சேனே, எங்க வச்சேன், எங்கேயோ வச்சேனே. என்னங்க நானும் பார்த்துட்டு இருக்கேன், குட்டி போட்ட பூனை மாதிரி அங்கேயும் இங்கேயும் திரிஞ்சிட்டு இருக்கீங்க. சொல்லிட்டா மட்டும் தேடி தந்துடுவியா? போன வருஷம் காணா போன சாக்ஸா இன்னும் தேடி தந்துட்டு இருக்க. ஆமா, பெருசா பேசுறீங்க. பைக் சாவியை கையிலே வச்சுக்கிட்டு 3 மணி நேரம் தேடின ஆள் தானே நீங்க. சரி சரி விடு, ஏன் அசிங்கப்படுத்திட்டு இருக்க? சரி, என்னோட செக் புக் எங்கன்னா பாத்தியா? கலெக்ஷன் வேற போடணும். அதுவா, என்னோட பைபிள்ல இருக்கு. ஓ, பைபிள்ல இருக்கா? முன்னாடி இவள்கிட்ட கேட்டிருக்கலாம் போல. ஆமா, செக் புக் பைபிள் எந்த இடத்துல இருக்கு? லூக்கா 17ல இருக்குங்க. ஓ, லூக்கா 17ல இருக்கா? சரி. ஆமா, பான் கார்டு எந்த இடத்துல இருக்கு? அதுவா, பேதுருல இருக்குங்க. ஓ, பீட்ரேட்டா குத்துருக்கியா? மேல் தெரு பீட்ரா, கீழ் தெரு பீட்ரா? என்னது? ஒன்றும் இல்லை, 1 பேதுரா 2 பேதுரான்னு கேட்டேன். 1 பேதுருல இருக்கு. ஓ, மேல் தெரு பீட்ரேட்டா குத்துருக்கியா? என்னது, நம்ம காணாம போன பைசாலாம் இங்கே இருக்கு. ஓ, பைபிளை எவனுமே தொடமாட்டானே இதுக்குள்ளே வச்சிருக்காளா? கல்யாணம் ஆன இத்தனை வருஷத்தில் இன்னைக்கு தான் உருப்படியான வேலை பார்த்துருக்கா. இவ தான் குணசாலியான ஸ்திரீ. சரி, நான் போயிட்டு செக் புக் கலெக்ஷன் போட்டுட்டு வந்துடணும். நான் போய் போட்டுட்டு வந்துடுறேன். அதுக்கெல்லாம் பொண்ணு வீட்டுக்காரங்களாம் வந்துடுவாங்க. ரெடி ஆகி நில்லுங்க. சரி சரி. டேய், நீ இன்னும் என்னடா ஃபோன் நோண்டிட்டு இருக்க? போய் சீக்கிரம் கிளம்புடா, பொண்ணு வீட்டுக்காரங்களாம் வந்துட போகிறாங்க. அண்ணா அண்ணே இருங்க அண்ணே, நல்ல காரியத்துக்கு போகிறோம், ஜெபம் பண்ணிட்டு நல்ல நேரம் பார்த்து போவேண்ணே. அப்பயே ஆத்தா சொல்லிச்சு அங்கெல்லாம் போவேன். நான் உங்களெல்லாம் மதிச்சு வந்தேன் பார். வாடா போகலாம். ஏங்க இன்னும் கிளம்பலையாங்க நீங்கள்? இருடி, நல்ல காரியத்துக்கு போகிறோம், ஜெபம் பண்ணிட்டு போவோம். வா, ஜெபம் பண்ணலாம். நீங்கள் தான். கடவுளே, நாங்கள் நல்ல காரியத்துக்கு போகிறோம்ப்பா, ஒரு நல்ல வசனமாக பாட்டுப்பா. சத்திய வேதம் சுத்தரின் கீதம் பக்தர்கள் போன்றும் பாதையின் கீதம் சத்திய வேதம். சரிடி, வா வசனத்தை பார்ப்போம். என்னங்க இத்தனை கேலண்டர் இருக்கு? பாரு, இத்தனை வருஷத்துக்கு இவ்வளோ கேலண்டர் கொடுத்தா எங்க மாட்டுறது? அதான் ஒரே இடத்துல மொத்தமாக மாட்டிட்டேன். பாத்தியா எவ்வளோ அறிவா பண்ணியிருக்கேன்னு? சரி சரி, படிங்க படிங்க. சரி வாடி, இந்த வசனத்தை படிப்போம். ஏங்க அதை படிக்காதீங்க, அதில் ஃபுல்லாக எச்சரிக்கை வசனமாக தாங்க இருக்கு. என்னது எச்சரிக்கை வசனமா? சரி வா பார்ப்போம். திருவசனத்தை அவமதிப்பவன் நாசமடையானா. முன்னாடி போட்டிருக்கு, இப்படியெல்லாம் போட்டிருக்கு. அப்போவே சொன்ன கேட்டிங்களா? உங்களுக்கு சொன்னால் எங்கே புரிய போகுது? சரி இதை படிங்க. சரி வா, இதை படிப்போம். ஏங்க அதையும் படிக்காதீங்க, அதில் ஃபுல்லாக ஆள் அனுப்புகிற வசனமாக தாங்க இருக்கு. அட என்னடி ஆள் அனுப்புறது ஆள் அனுப்புறது? வா படிப்போம். என் காரியமாக யார் போவார்? நம்ம பொண்ணு கல்யாணத்துக்கு நம்ம போகாம பக்கத்து வீட்டுக்காரனா போவான். சரி சரி, இது எல்லாத்தையும் விடுங்க. நடுவில் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? இதை படிங்க. இதில் தான் ஆசீர்வாதமான வார்த்தைங்களாம் இருக்குங்க. இதை படிங்கங்க. ஓ, அப்படியா சொல்ற? சரி வா படிப்போம். இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கும் யூதா குடும்பத்தாருக்கும் சொன்னதன் இருந்தான். பாத்தியா, இது வசனம் இப்படி இருக்கணும். சரி சரி, தட்டத்துக்கு கிளம்புவோம். ஏங்க பிச்சடிக்க வந்திருக்கீங்க, மாப்பிள்ளை பார்க்க தானே வந்திருக்கீங்க? அட விடுறி, மறந்துட்டேன். ஏங்க யாரோ பிச்சைக்காரங்க வந்திருக்காங்க போல, இருங்க போய் பார்த்துட்டு வரேன். ஐயோ நீங்களா? நானும் பிச்சைக்காரங்கன்னு நினைச்சேன். நினைப்பீங்க. எனக்கு பிச்சைக்காரங்க இல்லை, பொண்ணு வீட்டுக்காரங்க வந்திருக்காங்க. பொண்ணு வீட்டுக்காரங்க வந்திருக்காங்களா? வாங்க. வணக்கம் 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 மாப்பிள்ள. வணக்கம் மாப்பிள்ள. என்ன இவங்க மரியாதை இல்லாம போறாங்க? அப்படிதான் மாப்பிள்ள. நான் மாப்பிள்ள இல்லைங்க, மாப்பிள்ளோட அப்பாங்க. ஓ அப்படியா சம்பந்தி? சரி சரி. வீடெல்லாம் பெருசா கட்டியிருக்கீங்க. என்னங்க என் மடியில உட்காருங்க, இடம் இல்லையா? அட விடுறி, என்னடி இவங்க இப்படி நடந்துக்கிறாங்க? விடுறி, பழக்க தோஷத்துல உட்காந்து பாரு எவ்வளோ அழுக்குன்ட்டு. சம்பந்தி, மாப்பிள்ளைய டீ எடுத்துட்டு வர சொல்லுங்க. அப்புறம் மாப்பிள்ளை சௌக்கியமா?
சௌக்கியம். சரிங்க சம்மந்தி, மாப்பிள்ளை என்ன படிச்சிருக்காரு? மாப்பிள்ளை 2ஆம் கிளாஸ் 10 தரம் படிச்சிருக்காங்க. அட 10 தடவையா? பெரிய படிப்பு தாண்டி. பெரிய இடத்துல தான் பொண்ணை கொடுக்க போறோம். ஆமா, உங்களோட பொண்ணு என்ன படிச்சிருக்காங்க? எங்க பொண்ணு என்ன படிச்சிருக்காவா? எங்க பொண்ணு மாட்டை பத்தி படிச்சிருக்கு. மாட்டுக்கு பால் கறக்கும், தவிடு போடும், புண்ணாக்கு போடும். பாருடி, மாட்டை பத்தி படிச்சிருக்காங்களாம். அப்படிப்பட்ட பரம்பரை நாங்க. அப்ப டெய்லி பால் ஒசிலே வந்துரும் போல. பாரி ஆசையா ஓசிலையா வண்டி ஓட்டுவாங்க. சரி, இந்தாங்க உங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசு. எங்கங்க இருங்க, நம்ம யாரு? நம்ம யாரு? நம்ம யாரு? வேதக்காரங்க. ஓ, வேதக்காரங்களா? எங்க கிறிஸ்டியன் வழக்கப்படி எப்பவுமே பைபிள் வச்சு தானங்க கொடுப்போம். ஓ, அப்படியா? நாங்க பைபிள்லாம் எடுத்துட்டு வரல. போய் உங்க பைபிள் எடுத்துட்டு வாங்க. சீக்கிரம் போய் பைபிள் எடுத்துட்டு வா. என்னடி இவ்வளவு நேரம் ஆகுது? பைபிளை தேடுறாங்களா இல்ல பிரிண்ட் போட போயிருக்காங்களா? இருங்கங்க, போய் பார்த்துட்டு வரேன். ஏ லூசு, எங்கடி பைபிள் இருக்கு? ஏங்க என் பைபிள்ல பேன் கார்டு, ஏடிஎம் எல்லாம் அதுல தாங்க இருக்கு. ஐயோ, பைபிளை பர்ஸாவே மாத்திட்டீங்களா? சரி, ஆமா, ஏன் பைபிள் இருக்கணும்ல எங்கயோ? சரி, தேடுவோம். ஆமா, ஏன் பைபிள்? எங்க மாப்பிள்ளை ரொம்ப கியூட்டா இருக்கார்ல? அடச்சி, மாப்பிள்ளை நல்லா ஒல்லியா இருக்காரு. இருக்கு பாரு பைபிள். அப்பா, எவ்வளவு தூசிக்குள்ள போய் இருக்கு பாரு. இதுக்கு தான் டெய்லி பைபிள் எடுத்து தொடச்சி வைக்கணும்ன்றது. சரி, வா போலாம். அப்புறம் சந்தி பாருங்க, தூசி துடைக்க மறந்துட்டேனே. பாத்தீங்களா, தூசில இருந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஆமாங்க. சரி, இந்தாங்க உங்களுக்கு வேண்டிய காசு கொடுங்க. சரிங்க சம்மந்தி, நாங்க கிளம்புறோம். டீ நல்லா இல்ல சம்மந்தி. பொண்ணை கேட்டதா சொல்லிருங்க. சரி மாப்ள, மறக்காம சொல்லிருங்க. மறக்காம சொல்லிடுறேன். மறக்காம சொல்லிடுறேன் போங்க. போகிற அந்த பெண்ணை குறித்து அவர் கனவு கண்டு கொண்டிருக்கிறார். அந்த காட்சியை நாம் பார்க்கிறோம். கனவுலே இவ்வளவு அழகா இருக்கானா? இப்ப நிஜத்துல எவ்வளவு அழகா இருப்பா. என்ன கொலுசு சத்தம் கேக்குது? நிறைய சத்தம்லாம் கேக்குது. இந்த நேரத்துல கரண்ட் மட்டும் போயிடக்கூடாது. கரண்ட், ஐயோ, கரண்ட் போனா பேய் வரும்னு சொல்லுவாங்களே. பொல்லாத ஆவியே, இயேசு நாமத்துல ஓடு. இந்த பைபிள் எங்க வச்சோம்? இந்த நேரத்துல இந்த பைபிளை வேற காணுமே. ஐயோ, இந்த இருக்கே. கரண்ட் வந்துடணும். கண்ணாடி அவளுக்கு முன்பாக நாங்கள் வைக்கிறோம். இயேசுவே கரண்ட் வந்துடணும். இயேசுவே கரண்ட் வந்துடணும். இயேசுவே கண்ணாடில பேய்.
ரத்தம் சிந்தி மீட்டாரு பாவங்களை சாபங்களை சுமந்தாரே எல்லாத்தையும் முடிச்சாரு சிலுவையில முடிச்சாரு பாவத்தை பேரோட அழிச்சாரு சமன் கையில இருந்த என்ன ரத்தம் சிந்தி மீட்டாரு பாவங்களை சாபங்களை சுமந்தாரே எல்லாத்தையும் முடிச்சாரு சிலுவையில முடிச்சாரு பாவத்தை பேரோட அழிச்சாரு Which I tell you before, and you I tell you, see us also tell you, but the fruit of the Spirit is love, joy, peace, long sufferings, goodness, faithfulness, gentleness, self-control. Against this there is no law. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமி ஆண்டு ஒழுங்கின்மை வெறுமையுமா இருந்தது. ஆழத்தில் கீழ் இருள் இருந்தது. தேவி ஆவியானவர் ஜலத்தில் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஆதியாகமம் 1:1-2. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சியடைவேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். சங்கீதம் 23:1-2. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். ஆதியாகமம் 1:1. பிரைஸ் தி லார்ட். கைகளை தட்டி நாம் இன்னும் பிள்ளைகளை உற்சாகப்படுத்துவோம். அடுத்த பாடம் படைச்ச ஆண்டவர் யாரு? அந்த ஆண்டவருக்கு என்னதான் பேரு? உன்னையும் என்னையும் படைச்சவர் இந்த பூமிய கூட படைச்சிருக்காரு. ஆமா, மனுஷனை படைச்ச சரித்திரம் என்ன நீ சொல்லு? படைச்சது எதுக்குன்னு நீ சொல்லு. உனக்குள்ள மகிமை இருக்குதுன்னு நீ தெரிஞ்சுக்கோ. பிறப்பெல்லாம் அதிசயம் தானையா. கர்த்தரே தெய்வம், ஒருவரே தெய்வம், அவருக்கு சமமா ஒருவரும் இல்ல. அவரை தெரிஞ்சா எல்லாம் செழிப்பாகும். போக போகவே எல்லாம் தெரியும், போக போகவே எல்லாம் புரியும்.
என்னங்க பாஸ்டர் வந்திருக்காருங்க. பாஸ்டர் வந்திருக்காரா? ஐயோ டிவி ஆஃப் பண்றா. டேய் சீக்கிரம் ஆஃப் பண்றா. சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் பாஸ்டர். அப்புறம் பிரதர் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்கு. பாஸ்டர் வர வந்தாரு. அப்புறம் சோத்திரம் பிரதர். சோத்திரம் பிரதர். தம்பி சோத்திரம்ப்பா. நல்லா இருக்கீங்களா? அவனு உட்காரலாமா? உட்காருங்க பாஸ்டர். அப்புறம் ஃபங்க்ஷன் எல்லாம் நல்லபடியாக போச்சா? போச்சு பாஸ்டர். நீங்க தான் வரல, ஏன் பாஸ்டர்? எனக்கு கொஞ்சம் வேலை இருந்தது சிஸ்டர். ஒரு ஜெபம் கூட்டம் ஒன்று இருந்துச்சு, அதுக்காக போக வேண்டியிருந்தது, அதனால் போயிட்டு வந்துட்டேன். சரி பாஸ்டர். அப்புறம் தம்பி எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? பாஸ்டர் இந்தாங்க பாஸ்டர் டீ. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ. என்ன சிஸ்டர் டீயில் புளி போட்டிருக்கீங்க? குடிங்க குடிங்க பாஸ்டர். எங்கள் வீட்டில் ஸ்பெஷல் டீ பாஸ்டர். அப்படிங்களா? பாஸ்டர். தம்பி என்ன ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் நல்லா போகுதா? அன்னைக்கு பார்த்தேன் நீ கேம் விளையாண்ட மாதிரி இருந்துச்சு. அது பிடி பீரியட். ஆன்லைன் கிளாஸ்ல பிடி பீரியடா? பாஸ்டர் நல்லா ஜோக்கும் அடிப்பான். அதே மாதிரி டெய்லி டிவியில் டெய்லி பாட்டு தான் பாஸ்டர். ஏசப்பா பாட்டு தான் டெய்லி பாடுவான் பாஸ்டர். அப்படியா? ஆமாம் பாஸ்டர். ஏசப்பா பாட்டு பாடுற அளவுக்கு பிள்ளைய வளர்த்துட்டீங்களா? ஆமாம் பாஸ்டர். அப்படியா? எங்க ஒரு பாட்டு பாடு பாப்பா. நெஞ்சுக்குள்ள குடி இருக்கும். போதும் என்ன நெஞ்சுக்குள்ளன்றாரு? அது ஒண்ணும் இல்ல பாஸ்டர். காலைல நான் கவிதை படிச்சேன், அதை அப்படியே பாட்டா படிச்சு போட்டாப்புல. வேற ஒண்ணும் இல்ல பாஸ்டர். அதுதான் நெஞ்சுக்குள்ள கிஞ்சுக்குள்ளன்றாரு பாஸ்டர். அப்படிங்களா? ஆமா பாஸ்டர். நான் ஏதோ பயந்துட்டேன் சிஸ்டர். சரி பாஸ்டர். பாஸ்டர் அன்னைக்கு கூட இந்த கிளாஸ்ல தான் ஒரு பாஸ்டர் குடிச்சிட்டு போன வாரம் கூட அவர் போயிட்டு திருப்பி வரவே இல்லை தானே? ஆமாங்க, காணாம போயிட்டாருன்னு சொன்னாங்க. இதே கிளாஸ் தானே அதுவும்? இதே கிளாஸுங்களா? ஆமா பாஸ்டர். இல்ல பரவாயில்ல, நீங்க குடிங்க பாஸ்டர், குடிங்க பாஸ்டர். ஒன்றும் பிரச்சனை இல்லை பாஸ்டர். வசனம் சொல்லுவாரா? சூப்பரா சொல்லுவான் பாஸ்டர். அப்படிங்களா? என்ன வேணா கேளுங்க. அன்னைக்கு பிலிப்பியர் 119:4 ஏதோ சொன்னான் தானே? பிலிப்பியர் 119:4. ஆமா பாஸ்டர். பைபிள்ல இப்படி ஒரு வசனம் இருக்கா? இருக்கு பாஸ்டர். தம்பிட்ட கேட்கலாமா? கேளுங்க பாஸ்டர், எந்த கேள்வியா இருந்தாலும் கேளுங்க பாஸ்டர். தம்பி வேத வசனத்திலிருந்து கேள்வி கேட்கலாமா? கேட்கலாமா? கோலியாத்தை கல்லால் அடிச்சு கொண்டது யார்? சிஸ்டர் என்ன இது? அழுவாதடா பாஸ்டர். என் பையன் சேட்டை பண்ணுவான், யாரையும் கல்லால் அடிச்சு கொல்ல மாட்டான் பாஸ்டர். என்ன இது? பாஸ்டர் இருங்க பாஸ்டர். நீ குடுக்குற செல்லம் தாண்டி எல்லாம். இவன் சேட்டை மட்டும் பண்ண மாட்டான், எல்லாரையும் கல்லால அடிச்சு கொல்லவும் செய்வான். யாரா அந்த கோலியாத்து? யாரா அடிச்சு கொண்ட? லூசு பையனே சொல்லுடா. சீக்கிரம் சொல்லுடா பாஸ்டர். யார் கோலியாத்தை அடிச்சு கொண்டன்னு சொன்னா என் பையன்னு சொல்லிடாதீங்க பாஸ்டர். தெரியாதுன்னே சொல்லிருங்க பாஸ்டர். ஏன்னா நாங்க எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல பாஸ்டர், நாங்க செலவு பண்ணிக்கிறோம் பாஸ்டர். அந்த கேஸை நாங்க டீல் பண்ணிடுறோம் பாஸ்டர். ஆனா இவன் தானே சொல்லிடாதீங்க, ஏன்னா நாங்க வேலைக்காரங்க குடும்பம் பாஸ்டர். வேலைக்காரங்களா? ஆமா பாஸ்டர். நான் வர்றேம்மா. பாஸ்டர் அந்த கிளாஸை கொடுத்துருப்பாங்க பாஸ்டர். கிளாஸுங்களா? இருந்தாங்க கொடுங்க பாஸ்டர், தூக்கிட்டு ஓடிடுவீங்க. கைகளை தட்டி. அது வீணான ஒரு வாழ்க்கை. இயேசுக்காக வாழும்பொழுது அது பேரில் மாத்திரம், நம்முடைய கிரியையிலே வாழும்பொழுது மற்றவங்க அதை பார்த்து மனம் திரும்பாது ஏதுவாக இருக்கும். நன்றி இந்த நாடகத்தை கண்டுகளித்த அன்பிற்காக. அடுத்தபடியாக கிறிஸ்மஸ் வாழ்த்துரை சொல்ல வருகிறாள் ஸ்டெல்லா மேரி என்கிற ஜெபா. கைகளை தட்டி நாம் ஒளி வீசுது, இது என்ன அற்புதமோ, அடடா அடடா இது என்ன அற்புதமோ. நம்ம இயேசு சாமி பிறந்துட்டாரு, நம்மை மீட்க பூமி வந்துட்டாரு. நம்ம இயேசு சாமி பிறந்துட்டாரு, நம்மை மீட்க பூமி வந்துட்டாரு.
சுடர்கள், உன் பசியை போக்கும் கனிகள், உன் கண்ணீர் துடைக்கும் என் கரங்கள், உன் பாரம் தீர்க்கும் இதயம், உனக்காய் ஒளி தரும் சுடர்கள், உன் பசியை போக்கும் கனிகள், உன் கண்ணீர் துடைக்கும் என் கரங்கள், உன் பாரம் தீர்க்கும் இதயம், எல்லாமே தந்து விட்டேன். படைத்திட்ட உலகம் இதுவென்றோ, உன்னை வாழ வைக்கும் இடம் இது. இங்கே என்னை விட்டு பிரிந்து செல்கிறாய், எந்த நண்பையே மறந்து விட்டாய். என் சமூகம் விட்டு ஏன் தூரம் போகிறாய், என் பிரியனே ஏன் மாறிட்டாய், என் கரத்தை விட்டு ஏன் பிரிந்து செல்கிறாய், என் பிள்ளையே ஏன் வெறுக்கிறாய், என் அன்பை விட்டு ஏன் மாறி தேடினாய், உலகம் இதுவென்றோ, உன்னை ஆள வைக்கும் இடம் இது. உனக்காய் உலகினில் வாழ்ந்து மரிப்பேனே, உன்னோடு பரலோகம் சேர்ந்திடுவேன். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். நம்முடைய பிள்ளைகளை இம்மற்று நீர் கிருபையாய் தாங்கினீர். ஒரு சொற்ப நாளுக்குள்ளே எல்லா காரியத்தையும் ஒழுங்குபடுத்த கிருபை செய்தீர்.
அதற்காக ஸ்தோத்திரம். விசேஷமாய் எங்களுடைய சின்ன பிள்ளைங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அழகான நிகழ்ச்சிகளை எங்களுக்கு அள்ளி வாரி வழங்கி கொடுத்த அந்த பிள்ளைகள் எல்லாம் கர்த்தர் நீங்கள் ஆஸ்வதிங்க. பெற்றோரை ஆஸ்வதிங்க. ஆயத்தப்படுத்தின பிள்ளைகளை ஆஸ்வதிங்க. சபை மக்களுக்கு நல்ல சுகம் கிருபை பலன் உண்டாகட்டும். இந்த கிறிஸ்மஸ் இயேசுவின் பிறப்பின் வாழ்த்து செய்தியாக இவர்கள் தோளில் உள்ள சுமையை கர்த்தர் விலக்கி இவங்க மேல இருக்கிற தண்டனை என்கிற மிலாரை கர்த்தர் முறித்து போட்டு கர்த்தர் இவர்களை ஆசீர்வதித்து கரம் பிடித்து கர்த்தர் இல்லங்களுக்கு கூட்டிச் செல்லுங்க. தேவ நன்மை கிருபை உண்டாகட்டும். பெரிய காரியம் செய்யும். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல பாரம் என்று மறவாதே. ஆம், நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்நியமைக்கவும் இன்று பெண்ணுமே பொழுதும் சதா காலமும் நம் அனைவரோடு உள்ளத்திலும் இல்லத்திலும் தங்கி தாபரிப்பதாக. ஆமென், ஆமென்.